Hey guys, welcome to Prakash Leena Vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லீனாவோட பர்த்டே சர்ப்ரைஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நாள் எடிட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால எடிட் பண்ணி உடனே போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். பர்த்டே அன்னைக்கு நைட் எனக்கு வந்து இவங்க பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட லிங்க் நாங்கள் வந்து கீழே பிங்க் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டினியூவேஷன் நல்லாவே புரியும். நைட்டு கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே 2 ஆகிடுச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே தான் எழுப்பிட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் அடுத்த சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு தெரியாது. ஸோ வந்து 1 டேக்கு மட்டும் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களும் நல்ல வெக்கேஷன் கிளம்புற மாதிரி ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. சரி நான் வழியே இல்லாமல் வந்து பெங்களூர் போகிறோம், நீ எப்படியோ 2 monthஸாக கேட்டுகிட்டே இருந்தா அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு, சரி அதனால தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அவங்களும் ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க பின்னாடி. அப்போ மேடம்க்கு விஷஸ் பண்ணுறதுக்கு நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க பேசிக்கிட்டே என் கூடயே பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கே போகிறேன்னே தெரியாது. நாங்கள் மெட்ரோவில் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம், மேலே அந்த இது வழியாக, பிரிட்ஜ் வழியாக. ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏர்போர்ட்டு போகிறோன்ட்டு. நாங்கள் ஃபோன் பேசுகிற கவனத்தில் அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க. ஃப்ளைட்டில் போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க மேடம். கீழே வந்துட போகிறீங்க பாவம், டயர்டாக எக்ஸைட்மெண்ட்டில். லீனா இது வரைக்கும் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணதே இல்லை. நான் ஒரு 2-3 டைம் பண்ணியிருக்கேன். சரி அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பர்த்டே அன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண வைக்கலாம் சர்ப்ரைஸ் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வீக்ஸாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் கரெக்டாக பர்த்டே மார்னிங் வந்து கிடைக்கணும், அதுவும் வந்து பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அங்கே கிடைக்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன். அதே ரொம்ப டிமாண்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதையும் அவளுக்கு தெரியாமல் நான் வந்து எப்படியோ அரேஞ்ச் பண்ணி கஷ்டப்பட்டு மறைச்சி கொண்டு வந்துட்டேன். ஃபோன் பாஸ்வேர்டெல்லாம் 2 வீக்ஸாக மாற்றி வச்சுருந்தேன். ஆனால் அவன் எதுக்குன்னே தெரியாது. அவள் வந்து அடிக்கடி இப்படி ஃபோன் மாற்றிடுறாங்க பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவட்ட வந்து மறைக்கிறதுக்குள்ள போதும் நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். நம்ம டேரெக்டாக ஏர்போர்ட் வந்தால் கூட அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஏரோஹப் போயிட்டு அங்கேருந்து நம்ம பார்க்கிங் போட்டு வந்ததுனால அவங்க சுத்தமாக அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. அதுவும் நம்ம வந்து இங்கே வந்து ரிவீல் பண்ணோன்னா செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த ஹாப்பினஸ்லாம் அவங்களுக்கு வந்து அப்படியே மூச்சை விட முடியலன்னு சொல்லிட்டு தண்ணிலாம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசையாகவே இருக்கும். ஸோ எனக்குமே அதே மாதிரி தான். எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே ஃப்ளைட்டில் போயிருக்காங்க, ஆனால் நான் மட்டும்தான் போனதே இல்லை. ஸோ வந்துட்டு எனக்கு அது சுச்சுவேஷனும் அமையவே இல்லை எங்கேயுமே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு நான் போனதே இல்லை. என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்துட்டு இவங்களோட போனது. அண்ட் இவங்க அதை அரேஞ்ச் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தது வந்துட்டு எனக்கு இப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் வந்து ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கிற அந்த மொமெண்ட் வந்துட்டு உண்மையாகவே அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரியலாகவே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இவங்க கூட வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அழுகையே வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மூச்சே விட முடியல எக்ஸைட்மெண்ட்டில். காற்று வேறு அடிச்சுட்டு என்னால் மூச்சு விட முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எனக்கு ஒவ்வொரு விஷயமும் இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே பாரு, இதில் வந்து உனக்கு பாட்டு கேட்கலாம், இதில் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ சீட்டில் தான் போனோம். அந்த சீட் வந்துட்டு இவங்க வந்து எனக்காக அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஃபஸ்ட் டைம் போகிறேன், கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக பார்க்கட்டும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி விண்டோ சீட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு தலைவர் மூவி வந்து நாங்கள் பார்த்துட்டே போனோம். ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஜேர்னி தான் எங்களுக்கு, சென்னை டு பெங்களூர் அப்படிங்கிறது 35 minutes தான். ஸோ அந்த 35 minutesமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து மேலே அந்த ஃப்ளைட்டு போகிற அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு இப்போவுமே வந்துட்டு நினச்சி பார்த்தா கூட ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அப்புறம் தலைவர் மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. 1/2 hourல நம்ம எப்படி மூவி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதில் சும்மா காமெடி சீன்ஸு அப்புறம் சாங்ஸ் மட்டும் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அதுவுமே ஃபுல்லாக பார்க்கல நாங்கள் வந்து. ஸோ ஃபுல்லாகவே அவங்க வந்து வியூஸ் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, விண்டோ வியூவு. டேக் ஆஃப் ஆகும்போது தான் மேடம் கொஞ்சம் அள்ளுட்டுருச்சு, கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டாங்க. ஆனால் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஜாலியாக வியூவை என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஏர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டு மாட்டுறது அப்புறம் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதில் அந்த டிஸ்பிளேலேயே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட டான்ஸு அது மூலமாக போட்டிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. மற்ற ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, அதை யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி டிஸ்பிளேயில் போட்டோன்னே எல்லாருமே அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற டைம் வந்துடுச்சு.
அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோனை வந்து எப்போவுமே ஃப்ளைட் மோடில் போடுவோம். அது எதுக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இவங்க தான் வந்து என் ஃபோனை வாங்கி ஃப்ளைட் மோடில் போடு அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. டேக் ஆஃப் ஆனதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வீல் வந்து எப்படி மேலே வந்து மூவ் ஆகுது இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு அப்போ தான் வந்து லைட்டாக வந்துட்டு வயிறெல்லாம் கலங்குற மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு கத்திருவேணும்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மேலே ஏற ஏற ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சென்னை வியூவே வந்துட்டு நம்மளோட பீச் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ பெருசாக வந்துட்டு நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் நான் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். மேலே ஏற ஏற நிறைய சின்னதாக வீடெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோடு அந்த எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், விண்டோ வியூவில் இவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வந்தாங்க. சரி நானும் டிஸ்டர்ப் பண்ணலாம், நீங்கள் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகே, வீடியோ லென்த்தாக போகுது. இதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பெங்களூரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்